பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். வேதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டால், ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலத்தில் அந்த ஏதேனின் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்தது. அதை சாத்தான் அவர்களை புசிக்க வைத்து அவங்க இந்த உலகத்தை அறிந்து கொண்டாங்க. பாவம் உலகத்தில் வந்தது, அதன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை வாங்கி கொண்டான் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒருவேளை நான் நினைக்கிறது என்னென்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனி நம்ம கையில் கர்த்தர் எதைய கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத புத்தகம் தான். இந்த வேதத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதுலேருந்து எது நன்மை அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது நன்மைன்னு சொல்லி தீமையே செஞ்சிட்ருக்கிறோமோ அது படிக்கும்போது, அதை நம்ம செய்யும்போது இல்லை அது தீமை, நன்மை இல்லை அது தீமைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி சாத்தானினுடைய தந்திரங்கள், எப்படி சாத்தானுக்கு தப்பு விற்கணும், கர்த்தருக்கு எப்படி பிரியமாக வாழணும், இயேசு கிறிஸ்து என்பவர் யாருடைய சரித்திரம் என்ன, இதில் தாங்க புதையலும் பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறத கூட சாத்தான் சகிச்சுக்குவான். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிப்போம்? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, அவங்க என்னை திட்டாங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி தான் நம்மளுடைய தேவைக்காக சுயநலமாக சில காரியங்கள்ல தேசத்துக்காக அப்படி இப்படி நம்ம ஜெபிப்போமே தவிர, சில வேளைகளில் இந்த வேதம் வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, நிறைய உண்மைகளை தெரிந்து கொள்வோம். நிறைய இதிலிருந்து என்ன சொல்றது, இது புதையலும் பொக்கிஷமும். இது படிக்க 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 நம்ம இருதயத்தில் இருக்கிற அத்தனை இருளும் அப்படியே விலகி போயிடும். இப்போ எப்படி இருட்டாக இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு வத்தி குச்சியை கொளுத்தி ஒரு மெழுகுவத்தியை பற்ற வச்ச உடனே அப்படி கொஞ்சமாக அப்படியே அந்த இருள் விலகி அப்படியே முழுவதுமாக வெளிச்சமாக மாறிடுதோ, அதே போல தான் இந்த வேதத்தை படிக்க 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 வசனம் உள்ளே போக 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 நம்மளுடைய இருதயமும் சுத்தமாகி விடுகிறது. வேதம் சொல்லுகிறது இல்லையா, தாவீது இப்படியா சொல்லுகிறான், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வேதத்தை குறித்து இந்த 119வது சங்கீதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபுல்லாக இந்த வேதத்தை பற்றி, அதோடைய மகத்துவத்தை பற்றி தான் சொல்லியிருப்பார். அவ்வளோ காரியங்கள் அதில் இருக்கும். ஆனால் இந்த வேதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரும். அப்போ தான் வேணுன்ட்டே யாராவது வருவாங்க, அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வரும், அப்போ தான் வேறு யாராவது குழந்தைங்க அழுவாங்க, நாய் குலைக்கும், இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்ம படிக்கவே முடியாது. முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே கண்ணன் மித்திரி நாவியன் நமக்குள்ளே கொடுத்துரும். தவிர்க்கவே முடியாத சில சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 அதிகாரம் டெய்லி படிக்க போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிக்கிறதுக்குள்ளேயே நம்மளையே அறியாமல் எப்படி சொல்கிறது, ஒரு தூக்கத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துடும். ஐயோ அப்புறமா படிச்சுக்கலாமா, எடுத்து வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வந்துடும். ஆனால் இதை எங்கே இவங்க படிக்க 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 இவங்க கர்த்தரை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க, நம்ம யாருங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நமக்கு எதிராக மாறிடுவாங்க, இவங்களுக்குள்ளே நம்ம இருந்து கிரியை செய்ய முடியாது. இவங்க பரிசுத்த வசனத்தை, சத்திய வசனத்தை இருதயத்துக்குள்ளே அனுப்புனாங்கன்னா நம்ம அங்கே தங்க முடியாதே, நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியாது, நம்மளால் அங்கே இருந்துக்கிட்டு இவங்க மூலமாக நம்ம நினச்சதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த வேதத்தை படிக்கிறத தடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை எடுப்பாங்க. இந்த வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமோ, கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைச்சதுலேருந்து கடைசி இந்த உலகம் அழிந்து முடித்து 1000 வருட அரசாட்சி வரைக்கும் இந்த உலக ஹிஸ்ட்ரியாக போட்டிருக்குது. ஆதியும் அந்தமும் மொத்தமும் இதில் போடப்பட்டிருக்கிறது. அப்போது இது எங்கே தெரிஞ்சால் நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 2வது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுளுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களும் அவங்க பின்னாடி போயிடுவாங்க, நம்மளை விட்டுடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவான், இந்த வேதத்தை படிக்க விட மாட்டான். ஜபம் நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? மிஞ்சி போனால் ஒரு சிலர் 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள்லாம் பல மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. ஏன்னா எப்போதுமே அவங்க ஊழியம்ன்றதுனால மக்களுக்கு வார்த்தைகளை கொண்டு போகணும், ஊழியம் செய்யறதுக்கு பலன் வேண்டும், இன்னும் கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்கணுங்கிறதுக்காக மணிக்கணக்கில் இருப்பாங்க ஊழியக்காரங்க. ஆனால் சாதாரண நம்மளை போல விசுவாசிகள்கிட்ட அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய தந்திரத்தை தீவிரமாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படியோ அவங்க கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்படியே ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணிட போகிறாங்க, சுயநலமாக தான், தனக்கு என்ன, தான் குடும்பம் தனக்குன்னு தான் கேட்க போகிறாங்க. அது பரவாயில்ல, எதனா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஜெபம் எங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா 10 அதிகாரம் 15 அதிகாரம் இப்படியா சொல்லியிருக்கு, அப்படியா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே போயிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடைகளை கொண்டு குவிப்பாங்க சாத்தான். நான் அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க,
ஜெபம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ 1 மணி நேரம் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு டைம். அவர் தான் கேட்டார், எனக்காக 1 மணி நேரம் கூட நீங்கள் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 மணி நேரம் ஜெபிச்சா அது கர்த்தருக்கு பிரியம். திறப்பில் நிற்கிறது கர்த்தருக்கு பிரியம், எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை வெறும் 5 அதிகாரம் மட்டும் இல்லைங்க, அந்த 5 அதிகாரமே நீங்கள் படித்தா கூட நல்லா வேதத்தின் மேலே கையை வச்சு, ஆண்டவரே இதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தையும் இதற்குள்ளே இருக்கிற புதையலையும் நான் காணும்படிக்கு, அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு, இதுலேருந்து அள்ளி கொள்ளும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தாலும் சொல்லி நல்லா கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்க. மாம்ச கண்கள் எழுத்தா பார்த்தா ஆவிக்குரிய கண்கள் அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தையும் அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தையும் புதையலையும் அது பார்க்கும். தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவன் என்னெல்லாம் செய்வான், அவன் தந்திரவாதி. ஆனால் இப்போ என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவனை சிலுவையில் தலையை நசுக்கி அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரோ அது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக ரட்சிக்கப்பட்ட வந்தவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த வேதத்தை படிக்க 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 எல்லாமே நீங்கள் தெரியவும் ஆரம்பிச்சிடும், எல்லா காரியமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர வர இருள் என்கிற சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். எனவே தேவ பிள்ளைகளை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பொக்கிஷத்தையும் புதையல்களையும் சொந்தமாக்கி கொள்ளுங்க. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் ஏசப்பா வேதத்தையே வாசிக்கிறதுல சும்மா 1 வசனம் 2 வசனம் அல்லது 1 அதிகாரம் நீதிமொழிகளோ சங்கீதமோ வாசித்து விட்டு போகிறவர்களை தான் நான் பார்க்குறேன். ஆண்டவரே, உட்கார்ந்து பொறுமையா வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை தெரிந்து கொள்ள, அர்த்தங்களை தெரிந்து கொள்ள, ஆழங்களை தெரிந்து கொள்ள, சத்தியத்தை தெரிந்து கொள்ள அவங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.